நம்ம இன்னைக்கு வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா சேலம் எருமாபாளையத்தில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் தான் வந்திருக்கோம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப மைண்டு ஃப்ரீயாக ஒரு என்விரான்மெண்ட்டை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். மறக்காமல் இந்த இடத்த வந்து எல்லாருமே மஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் விசிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஃபர்கட்டபிள் பிளேசஸாக ஒவ்வொருத்தருக்குமே இருக்கும். போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ்குள்ளார தான் நம்ம போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாமி எப்படி தரிசனம் பண்ணணுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபம் தான். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 12 வரைக்கும் இருக்கும். ஈவினிங் 4 to 7 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எதெல்லாம் எப்படி முன்னு சொல்லிட்டு இருக்கு ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டபத்தில் தரிசிக்கும் முறைகள். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீராளி மண்டபத்தின் வழியாக என்ன பண்ணணும், ஸ்ரீ ராமானுஜரை தரிசிக்கணும். ஃபர்ஸ்ட் ராமானுஜரை தரிசனம் பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். மூணாவது வந்து திருமலை ஸ்ரீ திருவேங்கடமுடையான் அவரை வந்து தரிசனம் பண்ணணும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மேல்கோட்டை ஸ்ரீ சம்பத்குமாரன் இருக்காரு. ஐந்தாவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். மேற்கண்ட முறைகளின்படி தரிசித்து ஸ்ரீ ராமானுஜர் பெருமாள் கிருபைக்கு பாத்திரமாகும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ராமானுஜரை தரிசிக்கணும். ரெண்டாவது காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள். மூணாவது வந்து திருமலை ஸ்ரீ வெங்கடமுடியான். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மேல்கோட்டை ஸ்ரீ சம்பத்குமாரன். ஐந்தாவது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள். இந்த ஆர்டர்ல நம்ம இப்போ வந்து தரிசனம் பண்ண போகிறோம். வாங்க. உள்ள வந்தோடனே லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்டீன்ஸ்லாம் இருக்கு. பூஜை பொருட்கள் அங்கெல்லாம் வந்து இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடமுடியானோட சன்னதி இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ரைட்ல நம்ம போய்க்கலாம். ரைட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமானுஜர் இருக்காரு. வரதராஜனோட சன்னதி இருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீ ராமானுஜ மணிமண்டபம், ஏரிக்கரை, எருமாபாளையம் இதுதான். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்குள்ள தான் 1008வது திரு நட்சத்திர உற்சவம் 2/5/2025 வெள்ளிக்கிழமை நடக்குதும். காலையில் 7 மணிக்கு சுப்ரபாதம், கோ பூஜை, விஸ்வரூப சேவை. ஓகேங்களா? ஸோ 108 கலச ஸ்தபன விசேஷ திருமஞ்சன சிறப்பு அலங்காரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு நடக்குது அப்படின்னா 2/5/2025 வெள்ளிக்கிழமை நடக்குது. ஸோ மஸ்ட் எல்லாரும் என்ன பண்றீங்க, விசிட்ல இருந்து நேர் சைடு வந்து பாத்தீங்கன்னா லோட்டஸ் மாதிரி பாத்தீங்கன்னா பில்லர்ஸ்லாம் வச்சு நமக்கு ஸ்ரீராமானுஜருடைய மணிமண்டபம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கதான் போயிட்டு இருக்கோம். பாருங்க, ஸ்டெப்ஸ் ஏறி போற மாதிரி இருக்கு. எப்பயுமே கடவுளை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏறி தான் வழிபடணும் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஏற போறோம். ராமானுஜர் பாருங்க நேராக நமக்கு வந்து கச்சலிக்கிறாரு. படிக்கட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டா ஏற போறோம். ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா 2 சிங்கம்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம படிக்கட்டில் நம்ம ஏறி போயிட்டு இருக்கோம். முன்ன நம்மளை வரவேற்கிற மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி ஒரு வரவேற்பு நமக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அவரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிட்டே இந்த படிக்கட்டில் நம்ம ஏறலாம். நேர் ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் நம்மளை தியானம் பண்ற மாதிரி ஒரு